அன்னைக்கு ஒரு பிரபல பத்திரிகையை வந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ம். ரசிகன் ஒரு படம். அந்த படத்தினுடைய விமர்சனம் எழுதிட்டு, கடைசியா ஒரு 2 வரி எழுதியிருந்தாங்க. ஓகே. அதாவது "நெளிஞ்ச தகரடப்பா மூஞ்சி மாரி ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கணும்னு தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய தலையெழுத்து." ஓ! அப்படிங்கிற மாரி 2 லைன் எழுதியிருந்தாங்க. இது ரசிகன்ற படம். அவருடைய 3வது படம். ஸோ இந்த மாரி வந்து விமர்சனம் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா, விஜய் ரொம்ப வேதனைப்பட்டார். உண்மையும் ம். அதுதான். அதாவது வந்து விஜய் வந்து எப்படின்னா, கஷ்ட நஷ்டங்கள் பார்த்துருக்க மாட்டார். அவர் ஒரு வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவரு. அவருடைய தகப்பனார் வந்து ஒரு இயக்குனர், தயாரிப்பாளரா இருந்ததுனால, அந்த ஒரு குவாலிட்டியோட தான் வளர்ந்திருப்பாரு. அதனால இந்த மாரி விமர்சனங்கள்லாம் அவரு தாங்கியிருக்க முடியாது. ம். ம். தாங்கலங்கிறது நெறைய பேர் சொன்னாங்க. ஓகே. ரூம்க்குள்ளேயே உட்காந்து ஒரு வாரம் அழுதாருன்னு கூட சொன்னாங்க. ஓ! அந்த அளவுக்கு வேதனைப்பட்டுருக்காரு. ஆ. மனச பாதிச்சிருக்கும். யாரா இருந்தாலும் பாதிச்சிருக்கும். அதாவது ஒரு வார்த்தை எப்படின்னா, அவர் நல்லா நடிக்கல, அவர் ம். வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல, அப்படிங்கிற மாரி இவரெல்லாம் ஒரு நடிகரா? அப்படிங்கிற மாரி நீங்க விமர்சனம் பண்ணியிருந்தீங்கன்னா, அது கடந்து போயிருவாங்க. நெளிஞ்ச தகரடப்பா மூஞ்சி அப்படின்னும்போது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, அது எவ்வளோ தவறான வார்த்தை. அந்த மாரி ஒரு வார்த்தைய பயன்படுத்தினா யாரா இருந்தாலும் காயப்படுவாங்கல்ல. ம். ம். ஸோ நாளைய தீர்ப்பு படம் அத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, அது வந்து முழுக்க வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தயாரிச்சாரு. அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம்.